இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிளாக் 3 அண்ட் 4. திரும்பி சொல்றேன், பிளாக் 3 அண்ட் 4 பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்டா வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க பிளாக் 3ல. அதுல முதலாவதா பார்க்க போறது வந்து திறன் மாதிரி, அதாவது எபிலிட்டி மாடல் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் மாடல் இருக்கு. ஸோ அதுல திறன் மாதிரி அப்படின்னா என்னன்னா, ஒரு 4 விஷயங்கள் குறித்து அதுல சொல்லியிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமோஷனல் பர்செப்ஷன், அதாவது உணர்ச்சியை நம்ம எந்த மாதிரி பெர்சீவ் பண்றோம், எப்படி பார்க்குறோம், எப்படி உணர்றோம் அப்படின்றதான் வந்து முதல் மாதிரியா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இமோஷனல் பர்செப்ஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எந்த மாதிரி அதுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம், மற்றவங்க அதுக்கு எந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க. இப்ப நம்ம வந்து மோஸ்ட்லி இது தொழில் சார்ந்த இடத்துல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், நம்ம உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு வேலையில வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நிறைய மாதிரி எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா, மாடல்ஸ் வந்து எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒர்க் பிளேஸ் செட்டிங் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேலை சார்ந்த அமைப்புல இருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள், அதுல நம்ம எப்படி வந்து இந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றத பத்தி தான் அவங்க பேசுவாங்க. ஸோ அதுல வந்து இமோஷனல் பர்செப்ஷன்ன்றத வந்து எப்படி பேசுறாங்கன்னா, இப்போ நம்ம தொழில் அமைப்புல இருக்கும்போது நம்ம பக்கத்துல கூட வேலை பார்க்குற சக தொழிலாளர்கள் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க, அவங்க வேலை குறிச்சு ஏதோ ஒரு பயத்திலயோ ஏதோ ஒரு சோகத்துல இருக்காங்க அப்படின்னா, அதை நீங்க பர்சீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நம்ம கூட வேலை பார்க்குறவங்களையும் வந்து ஆதரவா நம்ம கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுதான் வந்து அந்த இமோஷனல் பர்செப்ஷன்ல சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து லைக் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்கு, நம்மளோட பாஸ்ட் எப்படி இருக்கு, நம்ம இதுவரைக்கும் இந்த தொழில் அமைப்புல ஜாயின் பண்ணதுல இருந்து நம்மளோட உணர்ச்சிகள் எந்த மாதிரி இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கோமா, இல்ல ரொம்ப வந்து சோகமா இருக்கோமா, இல்ல வந்து எந்த ஒரு சந்தோஷமே இல்லாம வந்து சும்மா வந்து வேலை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோமா. ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான உணர்ச்சிகளை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தொழில் சார்ந்த அமைப்புல அப்படின்றத நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இமோஷனல் ஃபெசிலிட்டேஷன். ஃபெசிலிட்டேஷன்னா என்ன அப்படின்னா, உணர்ச்சிகளை நம்ம எந்த மாதிரி வழிவகுக்கிறோம், அதே மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் மேக் பண்ண போறோம், ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறோம் அப்படின்னா, அதுக்கு இந்த உணர்ச்சிகள் எப்படி யூஸ் ஆகுது. சில பேர் வந்து உணர்ச்சி வசப்படும் போது நம்மளால வந்து டெசிஷன்ஸ், அதாவது முடிவுகள் எடுக்க முடியாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷம் கழிச்சு இந்த இமோஷன்ஸ், இந்த உணர்ச்சிகள் எல்லாமே வந்து அடங்கினதுக்கு அப்புறம், அதாவது ஒரு நியூட்ரலான ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்மளோட முடிவுகளை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பெட்டரான முடிவுகள் கிடைக்கும், சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நம்ம இப்போ லைக் இமோஷன் சார்ந்த ஒரு நுண்ணறிவுல இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தணும்ன்ற அவசியம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயத்த குறிச்சு நான் எந்த அளவுக்கு உணர்ச்சியை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ரொம்பவும் சந்தோஷப்படாம ரொம்பவும் சோகமா இல்லாம லைக் எந்த அளவுக்கு இந்த இந்த உணர்ச்சியை இந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க, உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருக்கிறவங்க. சோ அப்போ அவங்களுக்கு வந்து இதை தள்ளி போடணும், இந்த உணர்ச்சி வந்து நியூட்ரல் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ன்ற அவசியம் இருக்காது. சோ அதனால அவங்களால பெட்டரா வந்து முடிவுகளை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி இது நம்மளை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருக்கும். அதாவது நான் வந்து எனக்கு ஒரு வெறுப்பு தரக்கூடிய ஒரு சூழல் வந்து எனக்கு தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா, நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவேனா, என்னோட சக தொழிலாளர் கிட்ட உடனே என்னோட அந்த வெறுப்பை காமிப்பேனா, இல்ல என்னால கண்ட்ரோல் பண்ணிட்டு அதை எப்படி பாசிட்டிவா கொண்டு போக முடியுமோ அந்த மாதிரி என்னால கொண்டு போக முடியுமா. சோ இதெல்லாம் நம்மளை குறிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத தான் வந்து இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரிகரிங்கான ஒரு விஷயம் வந்து நம்ம சூழல்ல நடக்குது அப்படின்னா அதுக்கு உடனே நம்ம ரெஸ்பாண்ட் பண்றோமா, இல்ல அதை குறிச்சு நம்மளால வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணி அந்த இமோஷன்ஸ், அந்த உணர்ச்சிகளை நம்மளால கட்டுப்படுத்திட்டு எப்ப எந்த அளவுக்கு வெளிப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு ஆற்றலை கொடுக்கறதா வந்து இந்த இமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் இமோஷனல் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்மளோட உணர்ச்சிகளை எந்த மாதிரி நம்ம வந்து கட்டமைக்கிறோம் அப்படின்றதுதான் அந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தவங்களை குறிச்சு சொல்லும் போது அவங்க ரொம்ப கோவக்காரங்க, இல்ல இவங்க வந்து ரொம்ப நல்ல சகஜமா பழகுவாங்க, ஈஸியா அவங்களுக்கு கோவம் வராது, நல்ல பார்க்கும் போதெல்லாம் வந்து சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம்ல ஒவ்வொரு மக்களை வந்து அவங்களோட உணர்ச்சி சார்ந்த அவங்க எந்த மாதிரி மற்றவங்க கிட்ட
பழகுறாங்க, இதை சார்ந்து நம்ம அவங்கள டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்னு சொல்றது. நம்ம மத்தவங்க கிட்ட நம்ம செல்ஃபை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறோம், அதுதான் இந்த மேனேஜ்மெண்ட். மத்தவங்க நம்மள எந்த மாதிரி அவங்களோட கண்ணோட்டத்துல பார்க்கணும்ன்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப டிசைட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எந்த மாதிரி இருக்கோம், எதை மாத்தணும், எதை மாத்தக்கூடாது, எதுல நம்ம நல்ல குட்டா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுதான் வந்து இந்த 4 மாதிரியில சொல்லப்படுது. இந்த 4ஐயும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சோஷியல் ரிலேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம வெளிப்புறம் சார்ந்த உறவுகளையும் நல்லா நம்மளால வச்சுக்க முடியும். அதே மாதிரி பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, அதாவது நம்ம வந்து மற்றவங்களோட உறவாடும் போது நம்மளையும் வந்து ஒரு நல்ல ஒரு மனநிலையில வச்சுக்கொள்றதுக்கு இந்த மாடல் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜினோஸ் மாடல் என்ன சொல்லுவாங்கன்னா, இது முழுக்க முழுக்க தொழில் சார்ந்த ஒரு மாடலா தான் கருதப்படுது. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு 6 நுண்ணறிவு சார்ந்த, அதாவது உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த 6ல வந்து இந்த 6 பிரசன்ட் ஆகியிருந்தா உங்களுக்கு என்ன பெனிஃபிட், பிரசன்ட் ஆகல அப்படின்னா என்ன லாஸ் உங்களுக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுல முதலாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸ், அதாவது தன்னை குறிச்ச ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். செல்ஃப் அவேர்னஸ்ன்றது வந்து எது சார்ந்த அப்படின்னா, நம்ம உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு. ஸோ நான் எப்படியாப்பட்ட ஒரு மனிதன், நான் எந்த மாதிரி மற்றவங்களுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், மோஸ்ட்லி நான் ஒரு நாள் முழுக்க இருக்கு அப்படின்னா எந்த மாதிரி உணர்ச்சிகளை நான் வெளிப்படுத்துறேன், சந்தோஷமா இருக்கும் போது நான் எந்த மாதிரி என்னோட பிஹேவியர் இருக்கு, நான் சோகமா இருக்கும் போது எந்த மாதிரி இருக்கு, நான் மற்றவங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பேனா நான் சோகமா இருக்கும் போது, இல்ல நான் வந்து மற்றவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போற ஒரு மனுஷனா இருப்பேனா, இந்த மாதிரி நம்மளை குறிச்சு உணர்ச்சி சார்ந்து ஒரு தெளிவு வர்றதுதான் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ். இது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா மைண்ட்ஃபுல்லா இருப்போம்னு சொல்றாங்க. அதாவது பிரசன்ட்ல இருப்போம். எதை குறிச்சு நம்ம வந்து பயந்துட்டோ, அடுத்து வந்து நமக்கு ஒரு டாஸ்க் வரப்போதே, நமக்கு ஒரு டெட்லைன் வரப்போதே இந்த தொழில்ல, அதை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க கையில இருக்க டாஸ்கை விட்டுட்டு அதை குறிச்சு பயந்துட்டு இல்லாமையும், இல்ல ஆல்ரெடி வந்து லைக் அவங்களோட மேனேஜர் கிட்டயோ HR கிட்டயோ ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஒரு தப்பா ஏதோ ஒரு செஞ்சு திட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதவே யோசிச்சுட்டு இனிமேலும் வந்து அவங்க நம்மள அப்படிதான் பார்க்க போறாங்க, அந்த மாதிரி தப்பான ஒரு கண்ணோட்டத்திலேயே வந்து அவங்களோட பிரசன்ட்டை வந்து வழிநடத்திட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க கையில இருக்க டாஸ்க் அவங்களால முடிக்க முடியாது. அப்ப கையில இருக்க டாஸ்க் முடிக்கல அப்படின்னா மறுபடியும் அவங்க திட்டு வாங்குற ஒரு சூழ்நிலைக்கு தான் போவாங்க. இந்த மாதிரிதான் வந்து அந்த விஷய சைக்கிள், அதாவது ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து திருப்பி திருப்பி வந்து அந்த விஷயம் போயிட்டே இருக்கும். இதே இது நம்ம வந்து திட்டு வாங்கிட்டோம், ஓகே இதனாலதான் நம்மளை திட்டுனாங்க, நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நமக்கு நடக்காது, நம்மளோட வேலையிலயும் வந்து நம்மளோட முன்னேற்றத்தை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நகர்ந்தாங்க அப்படின்னா பிரசன்ட்ல அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட தொழிலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். இதே இது செல்ஃப் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா மத்தவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதுபடி நான் ஆமா என்ன வந்து சந்தோஷமான ஒரு ஆளு தான் அவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆமா நான் சந்தோஷமான ஆளு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல இன்னொருத்தவங்க வந்து இல்லப்பா அவங்க ரொம்ப கோவமான ஆளு, ஈஸியா அவங்களுக்கு வந்து கோவம் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆமா நான் கோவமான ஆளு, ஈஸியா என்னால வந்து கோவப்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க என்னை பத்தி என்ன சொல்றாங்களோ அதை நானா மாத்திக்கிருவேன். அப்ப காலப்போக்குல எனக்கு வந்து ஒரு டைமுக்கு மேல நான் யாரு, எதுக்கு நான் வந்து மத்தவங்களோட ஒரு நம்பிக்கைக்காக வந்து நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற பெரிய ஒரு கேள்விக்குறியில நம்ம வந்து நிற்போம். சோ அதனால நான் யாருன்றத மத்தவங்க டிசைட் பண்றதை விட நான் யாருன்றத நான் தான் டிசைட் பண்ணணும், நான் இந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவேன்றதை நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்றதுதான் வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ்ல சொல்றது. சோ அதுக்கடுத்து வந்து அவேர்னஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்றது. அதாவது தன்னை குறிச்சு மட்டும் நினைச்சா மட்டும், தன்னை குறிச்சு ஒரு அவேர்னஸ் ஒரு விழிப்புணர்வுல இருந்தா மட்டும் நமக்கு வந்து லைஃப் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்கோம். அதாவது வீட்டை விட்டு வீட்டுக்குள்ளேயும் சரி ஃபேமிலியோட நம்ம உரையாடல் மேற்கொண்டுட்டு தான் இருப்போம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது சரி சுத்தி நிறைய வந்து அந்த ஒய்டர் பாப்புலேஷனோட நம்ம தினம் தினம் வந்து ஏதோ ஒரு உரையாடல்ல நம்ம போயிட்டே இருப்போம். நெய்பர், அதாவது வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட நம்ம பேசுறதுல இருந்து நம்ம வேலை பார்க்குற அமைப்புல நம்ம சக தொழிலாளர் கிட்ட பேசுறது வரைக்குமே வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். சோ அப்ப ஒவ்வொருத்தவங்களை குறிச்சு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுன்றது வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதாவே அமையும். அதே மாதிரி ஃபியூச்சர்ல அவங்க எந்த மாதிரி நடந்துப்பாங்க, இது பண்ணா அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத, இது பண்ணா அவங்களோட உறவு நம்மளோட நீடிக்குமா
நீடிக்குமா நீடிக்காதா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க எப்படி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நமக்கு வந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்னா, நம்ம எம்பத்தட்டிக்கா மாறிடுவோம்னு சொல்றாங்க. எம்பத்தட்டிக்னா என்ன அப்படின்னா, மற்றவங்களோட வேதனையை வந்து நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அதுதான் வந்து எம்பத்தட்டிக். ஸோ இப்போ வந்து உங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப சோகமா இருக்காங்க, ஆனா உங்களை பார்த்த உடனே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ் மேக் பண்றாங்க. பட் ஆனா வந்து எப்பயும் இருக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷமா என்ன பண்றீங்க அந்த மாதிரியான ஒரு உரையாடல் உங்களோட வந்து மேக் பண்ணல. சும்மா பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட கஷ்டத்தை அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணவும் விரும்பல. ஏன்னா உங்களுக்கும் அது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா நீங்க வந்து இந்த அவேர்னஸ் ஆஃப் அதர்ஸ், அதாவது மற்றவங்களை குறிச்சு நீங்க நல்லா கவனிச்சு அவங்கள புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து சோகமா இருக்காங்கன்றத டக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றத நீங்க பேசி அட்லீஸ்டாவது சரி பண்ண முடியும். அவங்களோட அந்த உணர்ச்சி, அந்த சோகம் சார்ந்த ஒரு உணர்ச்சியை கொஞ்சம் மாற்ற முடியும் உங்களால. ஸோ அப்படி மாற்றுறீங்க அப்படின்னா உங்களோட உறவு வந்து ஃபியூச்சர்ல இன்னும் வலுப்பெறும். ஸோ அதுதான் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டா இருக்கு. நெகட்டிவ்ல என்ன இருக்கும் அப்படின்னா இன்சென்சிட்டிவ் ஆயிரும். ஒருத்தன் வந்து பக்கத்துல நம்ம வேலை பார்க்கும்போது ரொம்ப சோகமா வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க, வேலை பார்க்கறதுக்கே அவங்களால முடியல, ஏன்னா அவ்வளோ டாஸ்க் ஒர்க் ஓவர்லோட் ஆகி அவங்க வந்து பண்ண முடியாம இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, எப்படி சந்தோஷமா இருந்தா எப்படி இருப்பாங்க, சோகமா இருந்தா எப்படி இருப்பாங்கன்னே தெரியல அப்படின்னா, அவன் சோகமா இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க இவ்ளோ பெரிய ஸ்ட்ரெஸ்லயும், டிப்ரஷன்லயும் இருக்காங்கன்றது தெரியாம இருக்கும். ஸோ அப்ப நம்ம மனுஷங்களாவே இருக்க மாட்டோம். எப்படி ஆயிருவோம் அப்படின்னா, பார்த்துட்டு சரி அவங்க எப்பயும் போல நார்மலா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலைய பார்க்க போயிருவோம். அப்ப அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, இன்சென்சிட்டிவ், அதாவது உணர்ச்சியே இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறது மாரி நமக்கு ஆயிரும். ஸோ அதனால மற்றவங்கள குறிச்சும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். எந்த மாதிரி அப்படின்னா, அவங்களோட உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள குறிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் ஆத்தென்டிசிட்டி. ஆத்தென்டிசிட்டின்றது வந்து இது முழுக்க முழுக்க நம்மள பத்தி பேசப்படுறது. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்குது அப்படின்னா, அத கிளியரா வைக்கணும். புடிக்கல அப்படின்னா, அதையும் நம்ம வந்து கிளியரா வைக்கணும். ஸோ பேசிக்கா வந்து அ நேர்மையா இருக்கணும். அதே மாதிரி வெளிப்படையா இருக்கணும். டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து இந்த ஆத்தென்டிசிட்டி. இது இருந்துச்சு அப்படின்னா, இது எங்கனாலுமே நமக்கு யூஸ் ஆகும். பெர்சனல் லைஃப்லயும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி, இந்த இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வந்து நம்மள வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு குவாலிட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜென்யூன்னஸா மத்தவங்களுக்கு தெரிவிக்க முடியும். மத்தவங்களும் நம்மள வந்து ஒரு லாயல் பெர்சனா, அதாவது நேர்மையான ஆளா நம்மள வந்து பார்ப்பாங்க. அதே இது இல்ல அப்படின்னா, மற்றவங்க வந்து நம்மள நம்புறதுக்கு கொஞ்சம் லைக் டைம் எடுப்பாங்க. இவங்கள நம்பலாமா? ஏன்னா இவங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளிய ஒண்ணு பேசுற ஆளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நம்புறதுக்கு டைம் எடுக்கும். அது கண்டிப்பா நம்மளோட உறவுகள ஃபியூச்சர்ல பாதிக்கும். ஸோ அதனால ஆத்தென்டிசிட்டியோட இருக்கணும். வெளிப்படை தன்மையோட நம்ம இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இமோஷனல் ரீசனிங்னு சொல்றது. அதாவது உணர்ச்சி சார்ந்த ஒரு நுண்ணறிவை வெளிப்படுத்துறது தான் வந்து இமோஷனல் ரீசனிங் சொல்றது. அதாவது இப்போ ஒரு விஷயத்த குறிச்சு எனக்கு ரொம்ப வந்து லைக் வெறுப்புணர்ச்சியோட இருக்கு, இல்ல நான் ஒரு பயத்தோட இருக்கேன். நாளைக்கு ஏதோ ஒரு பிரசன்டேஷன் என்னோட தொழில் அமைப்புல இருக்கு. ஆனா அதுக்கு வந்து பெரிய பெரிய சிஇஓ அந்த மாதிரி பெரிய பெரிய மேனேஜர்ஸ் இவங்க எல்லாம் வராங்க அப்படின்னா, அவங்க முன்னாடி நம்ம போய் பிரசன்ட் பண்ணணும். அப்ப இந்த ஒரு டாஸ்க்ன்றது வந்து கொஞ்சம் எனக்கு வந்து பதட்டம் தரக்கூடிய ஒரு டாஸ்கா தான் இருக்கு. அப்ப நான் அத குறிச்சு பதட்டமா இருக்கேன். மொத நாள் நைட் வரைக்கும் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நல்லா பண்றேன். எனக்கு ஆனா பதட்டமா இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நுண்ணறிவு சார்ந்த ஒரு உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த விஷயத்த குறிச்சு எனக்கு பதட்டமா இருக்கு. ஆனா, என்னோட ப்ரிப்பரேஷன் நான் ஒழுங்கா பண்ணணும். நான் பண்ணிட்டு அ பய பய பயந்தேன் அப்படின்னா, இன்னொரு தடவ நான் வந்து ஒரு ரிஹர்சல் கூட வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்லி நான் பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கறது மூலியமா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதே மாரி ஒரு பிரசன்டேஷனுக்கு ட்ரையல் பார்த்த மாரியும் ஆகும். ஸோ அதனால பதட்டப்பட்டுட்டே இருக்காம, சைட் பை சைட் வந்து பிரசன்டேஷனுக்கான ப்ரிப்பரேஷனையும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல அந்த பதட்டத்த வந்து எப்படி ஆக்குவாங்க அப்படின்னா, திங்கிங் ஸ்டைல்ல மாத்துவாங்க. திங்கிங் ஸ்டைல்னா, ஐயோ எனக்கு பதட்டமா இருக்குன்னு அந்த மாரியே இல்லாம, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன். எனக்கு பதட்டமா இருக்கு. ஆனா இத நீக்குறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அ சரி நம்ம யார்கிட்டயாவது நம்ம வந்து பிரசன்டேஷன சொல்லி காமிக்கலாம். இல்ல இமேஜின் பண்ணி நம்மளே வந்து நடிச்சு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பதட்டத்த நம்ம போக்குறதுக்கு என்ன பண்ணலாமோ, அத அவங்க பண்ணி ட்ரெயின் ஆயிக்கிருவாங்க. ட்ரெயின் ஆயிட்டு நாளைக்கு பிரசன்டேஷன்ல போய் பண்ணும்போது அவங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து பதட்டத்த குறிச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அது எல்லாமே அவங்க வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து எக்யூப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்ப அவங்களால நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும் டாஸ்க் வரும்போது. அதுதான் எமோஷனல் ரீசனிங். அதுக்கப்புறம் செல்ஃப் மேனேஜ்மென்ட்.
செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்படி வந்து குடும்பத்துக்கிட்ட நம்மளோட உணர்ச்சிகள காமிக்கிறோமோ, அதே மாதிரி வெளி உலகத்திலயும் வந்து நம்மளோட உணர்ச்சிகள கொட்டிற முடியாது. இப்ப குடும்பத்துல வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது, ஒரு ப்ரமோஷனே இருக்கு அப்படின்னா, ஃபேமிலி கிட்ட போய் சொல்லும்போது, அது ஒரு வேற விதமா சொல்லுவோம். இதே இது நம்ம கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் சொல்லும்போது, எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அத ஒரு ப்ரொஃபஷனலா தொழில் சார்ந்து வந்து நம்ம சொல்லுவோம். ரொம்ப வந்து கத்தி, சந்தோஷமா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, அந்த மாரி நம்ம வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசுறது மாரி நம்மளால பேச முடியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த மாரி உரையாடல மேற்கொள்ளணும், எந்த அளவுக்கு உணர்ச்சிய நம்ம வெளிப்படுத்தணும், இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த மாரி இருப்போம் அப்படின்னா, ரெசிலியன்ட்டா இருப்போம். அதாவது எந்த ஒரு தடங்கல் வந்தாலும் நம்மளால அதுலருந்து வெளிய வர முடியும். பவுன்ஸ் பேக் பண்ணி வர முடியும்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசிலியன்ட். எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கஷ்டங்கள் வந்து வேலை சார்ந்தோ, இல்ல பெர்சனல் லைஃப் சார்ந்தோ வருது அப்படின்னா, அந்த மக்கள்னால அதாவது செல்ஃப் மேனேஜ்மென்ட் பண்ணக்கூடிய மக்கள்னால ஈஸியா வெளிய வர முடியும் அந்த பிரச்சனையில இருந்து. அந்த தாக்கத்துல இருந்து அவங்க ஈஸியா வெளிய வர முடியும். அதுதான் ரெசிலியன்ட். அதே இது வந்து இல்ல அப்டின்னா டெம்பரமெண்டல் ஆயிருவாங்க. அதாவது ஒரு குழந்தை மாதிரி யாராவது ஒருத்தவங்க வந்து உன்னோட வேலை வந்து சரியில்ல. நீ இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா, இன்னும் கொஞ்சம் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு தொழில் அமைப்புல சொல்றாங்க அப்படின்னா, உடனே அவங்கள பார்த்து என்னோட வேலை வந்து சரியில்ல நீங்க எப்படி சொல்ல போலாம்? அந்த மாரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தொழில் அமைப்புல நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருக்கணும். வேலை சரியில்லன்னு சொல்றீங்களா? என்ன சரியில்லன்னு சொல்லுங்க. நான் அத மாற்றிக்கிறேன். ஸோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ட கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்டிவா மாத்துங்க. அப்படி மாத்துறது மூலியமா நான் வந்து என்னோட ஃபியூச்சர வந்து நான் எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ அத அந்த மாரி நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்ம செல்ஃப் மேனேஜ்மென்ட்டா இருக்கும், ரெசிலியன்ட்டா இருக்கோம்னு அர்த்தம். இதே இது வந்து நம்ம அந்த உணர்ச்சி சார்ந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன எப்படி நீங்க வந்து சொல்ல முடியும்? அந்த மாரி நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கும் நமக்கும் வந்து ஒரு வித்தியாசமே இருக்காது. ஸோ அதனால இங்க வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால செல்ஃப் மேனேஜ்மென்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். அதாவது பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன அப்படின்னா, எப்ப பாரு வந்து மத்தவங்க கிட்ட புலம்பிட்டு இந்த வேலை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல எனக்கு வந்து இவ்ளோ டாஸ்க் குடுக்குறாங்க என்னன்னு தெரியல. இல்ல ஒரு டெட்லைன் வந்து சீக்கிரமாவே வந்து இந்த மாரி நம்ம புலம்பிட்டே இருந்தோம் அப்படின்னா, காலப்போக்குல நமக்கு நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே வந்து ஒரு ப்ரமோஷனே கிடைச்சாலுமே, நம்ம வந்து எப்படி பார்க்க ஆரம்பிச்சுரும் அப்படின்னா, ஐய்யயோ! இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க போறோமா? அந்த மாரி பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ அதனால பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ நம்ம மைண்டையும் வச்சுக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்டயும் அந்த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அப்படி மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா, எம்பவரிங் அதாவது நம்ம ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சக்தியா வந்து நம்மளால உணர முடியும். அதாவது எந்த டாஸ்க் வந்தாலும் என்னால பண்ண முடியும். எந்த மாரியான டிஃபிகல்ட் டாஸ்க் எந்த மாரி டெட்லைன்ல வந்தாலும் சரி, எவ்வளவு சீக்கிரமான டெட்லைன்ல வந்தாலும் சரி, என்னால பண்ண முடியும். ஏன்னா நான் ஃபியூச்சர்ல அந்த மாரி கஷ்டங்கள்லாம் தாண்டி வந்திருக்கேன். கண்டிப்பா என்னால முடியும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நமக்கு வந்து வரும். பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னா. அதே இது இல்ல நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸா தான் இருக்கு அப்டின்னா, நம்ம எப்படி இருப்போம்னா, இன்டிஃபரண்டா இருப்போம். அதாவது என்ன நடந்தாலும், சந்தோஷமா நடந்தாலும் சரி, நெகட்டிவா நடந்தாலும் சரி, எது நடந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு சோகமான மனநிலையை மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இதுதான் வந்து ஜினோஸ் மாடல். இந்த 6 விஷயங்கள் இருந்தது அப்டின்னா, நம்மளால பெர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் 2த்தையுமே வந்து நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா மெயின்டெயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு மாடல். மிக்ஸ்டு மாடல்ல வந்து நெறைய வந்து டைப்ஸ் ஆஃப் மாடல் உள்ளுக்குள்ளேயே இருக்கு. ஸோ அதுல முதலாவதுல இருக்கிறது வந்து பார் ஆன் மாடல் அப்படின்றது சொல்றாங்க. பார் ஆன் மாடல்னா என்ன அப்படின்னா, ஒரு 6 விஷயங்கள் குறிச்சு அவங்களும் பேசியிருப்பாங்க. அதாவது உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவு அப்படின்னா, இது ஒண்ணு இருந்தா அந்த நுண்ணறிவு வந்துரும். இல்ல இந்த ஒண்ணு இருந்தா இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நுண்ணறிவு வந்துரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது வந்து நம்ம காலப்போக்குல கத்துக்கிற ஒரு விஷயம். நமக்கு குழந்தை பருவத்தில இருந்து ஓரளவுக்கு அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட எப்படி அவங்களோட உணர்ச்சிகள காமிக்கிறாங்க. அவங்க வந்து சோகமா இருக்கும்போதோ, இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ, அவங்க உணர்ச்சிகள எப்படி வெளிப்படுத்துறாங்க, எப்படி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்றாங்க. இது ஓரளவுக்கு அந்த குழந்தைக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா, நம்ம ஒரு அடல்ட் ஆகும்போது ஒரு 20 வயசு, 21 வயசு, இல்ல 24, 25 வரும்போது, நம்ம வந்து எப்படி கத்துப்போம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க எந்த மாதிரி அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல என்கேஜ் ஆகுறாங்களோ, அத பொறுத்து தான் நம்மளும் கத்துப்போம். ஸோ அப்போ அதே மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம உணர்ச்சிகள நம்ம இவ்வளவு நாள் காமிச்சுட்டு வந்தோம். அதுக்கான கான்சிக்வென்சஸ் என்னென்ன? அதுக்கான விளைவுகள் என்னென்ன? ஸோ அந்த விளைவுகள வச்சு நம்ம ஒரு விஷயம் லேர்ன் பண்ணி வச்சிருப்போம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா. ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவ வந்து கூட்டக்கூடியது. ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவேர்னஸ் குடுக்கணும். அதாவது அத சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். நான் வந்து இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தேன். இப்படி வளர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். அத
அதே மாதிரி இப்படி இருக்கிறவங்களோட நான் கூட இருக்கேன், இது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு அந்த ஒரு நோக்கத்தோட அதுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து அதை சார்ந்து நம்ம வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இங்கே பாரான் மாடல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 4 விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே இருக்கணும். அது எல்லாமே வந்து கத்துக்கிற ஒரு விஷயம் தான். அது தானா எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. காலப்போக்குல கத்துக்கிற ஒரு விஷயம்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இதுல 4 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இன்ட்ரா பர்சனல்னா எனக்கு என்னோட இருக்கக்கூடிய ஒரு உறவு. அதாவது நான் என்னுடன் மேற்கொள்ளக்கூடிய ஒரு உறவு எப்படியாப்பட்ட உறவு. அது வந்து அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல ஒரு மெயினான ஒரு விஷயமா வந்து இருக்கு. அதுனா என்ன அப்படின்னா, அதாவது என்ன குறிச்ச ஒரு அவேர்னஸ் தான். ஆல்ரெடி வந்து மத்த மாடல்ல சொல்லியிருக்கிறது தான். அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும். ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் எப்படியாப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு கஷ்டமான சூழல்ல வரும்போது எந்த மாரி என்னோட உணர்ச்சிகள நான் வெளிப்படுத்துவேன். மத்தவங்க என்ன கோவப்படுத்துற மாரி பேசினா அப்படின்னா, எந்த மாரி நான் உணர்ச்சிகள வெளிப்படுத்துவேன். என்னோட கோவத்தோட உச்சகட்டத்துல நான் எப்படி இருப்பேன். என்னோட கோவத்தோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதாவது அப்பதான் வந்து லைக் சின்ன லெவல்ல கோவம் இருக்கு அப்படின்னா, அதுல நான் எந்த மாரி என்னோட செல்ஃப நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸையும் நம்ம பார்க்கணும். அதாவது நான் சோகத்தோட உச்சத்துல இருக்கேன் அப்படின்னா, அந்த டைம்ல என்னோட பிஹேவியர் எப்படி இருக்கும், நான் எந்த மாதிரி மத்தவங்க கிட்ட உரையாடுவேன், நான் எப்படி நடந்துப்பேன் அப்படின்றதையும் நமக்கு தெரியணும். அதே மாதிரி சோகம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு பட் மேனேஜபிளா இருக்கு அப்படின்னா அதை நான் எப்படி நான் வந்து டீல் பண்ணுவேன். ஸோ இது சார்ந்து இருக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இன்ட்ரா பர்சனல் சொல்றாங்க. அடுத்து இன்டர் பர்சனல் அப்படின்னா நான் மற்றவங்களோட ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவு. ஸோ அந்த உறவு வந்து உணர்ச்சி சார்ந்து எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கிறணும். அவ மற்றவங்களோட ஏற்படுத்தக்கூடிய உறவுன்றது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா கத்துக்கிறது தான். இப்ப அம்மா வந்து இந்த விஷயம் சொன்னா கோவப்படுவாங்க, இந்த விஷயம் சொன்னா அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்கன்றது நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி அவங்க கோவப்பட்டோ இல்ல சந்தோஷப்பட்டோ நம்ம பார்த்ததுனால நமக்கு அந்த விஷயம் வந்து இப்படிதான் இருப்பாங்கன்றத நம்மளால கணிக்க முடியும். ஸோ அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களோட நம்ம உரையாடி நம்மளோட சோசியல் ரிலேஷன்ஷிப்பை நல்லா பெருசா வச்சுக்கிறோமோ, அதாவது நிறைய மக்களோட உரையாடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனுஷங்களை பத்தி உணர்ச்சி சார்ந்து புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டினா என்ன அப்படின்னா, இப்ப புதுசா ஒரு தொழில் அமைப்புக்கு போறீங்க. ஆனா ஆல்ரெடி நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இந்த புது இடத்துக்கு வந்திருக்கீங்க. அங்க ஒரு விதமான ஒரு தொழில் அமைப்பு இருக்கும், இங்க ஒரு விதமான தொழில் அமைப்பு இருக்கும். அங்க எனக்கு அப்படி இருந்துச்சு, எனக்கு இந்த மாதிரிதான் டாஸ்க் கொடுத்தாங்க, இங்க வந்து இப்படி டாஸ்க் இருக்கு, இல்ல அங்க கொடுத்தது ரொம்ப டிமாண்டிங்கான டாஸ்கா இருந்துச்சு, இப்ப கொடுக்கறது ரொம்ப வந்து கம்மியான டாஸ்க், ஈஸியா பண்ணிட முடியும் என்னால. சோ அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டன்டா கம்பேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. கம்பேரிசன் பண்ணணும். இந்த தொழிலமைப்பு எப்படி இருக்கு, நம்ம அங்க எப்படி இருந்தோம், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு கம்பேர் பண்ணணும். ஆனா இப்போ இருக்க தொழில் அமைப்புன்றது தான் நம்ம கையில இருக்கு. அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்மள மாடிஃபை பண்ணிக்கிறணும். ஸோ அந்த அடாப்டபிலிட்டி ஸ்கில் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட டீம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து டீமா இருக்கும்போது அந்த டீமே வந்து அந்த புதுசா ஜாயின் பண்ணியிருக்க ஆளுக்கு வந்து அடாப்ட் ஆகணும். அடாப்ட் கண்டிப்பா ஆனா மட்டும்தான் அவங்களால வந்து பெட்டரா அஸ் டீமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைன்னா டீம் ஒர்க் வந்து ரொம்ப கம்மியாயிரும், பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ அந்த லைக் வேலை சார்ந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ஒரு புது ஆளா பார்க்காம அவங்களோட ரிசோர்சஸா பார்க்கணும். ஓகே, இவங்க நம்மளோட டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்காங்க, இவங்கள வச்சு நம்ம எப்படி வேலை வாங்க முடியும், எந்த மாதிரி நம்ம வந்து வேலை பார்த்தா நம்ம வந்து டீமா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிக்கிறணும். சுச்சுவேஷன்ஸ் வந்து புதுசு புதுசா வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிட்டே போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டீச்சிங் ஃபீல்டே எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த காலத்துல சாக் அண்ட் போர்ட் மெத்தட் தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கம்ப்யூட்டரைஸ் ஆயிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மெட்டீரியல்ஸே வந்து நோட்ஸ் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி நீங்க எல்லாமே வந்து நோட்ஸ் வச்சுதான் வந்து இக்னோல படிப்பீங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புதுசு புதுசா வரக்கூடியது. ஸோ அப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போது புக் வச்சு படிச்ச ஆட்கள் இப்போ நீங்க புக் வச்சு படிக்கிற அளவுக்கு உங்களை நீங்க அடாப்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா. அந்த விஷயத்த குறிச்சு குறை சொல்லிட்டே இல்லாம ஸோ அப்ப அடாப்ட் பண்றது மூலியமா தான் உங்களால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், எக்ஸாம்ஸ் எல்லாம் நல்லா எழுத முடியும். ஸோ அப்ப இது இருந்தாதான் நம்மளால உணர்ச்சி சார்ந்த ஒரு விஷயத்துல நல்லா ஃபங்க்ஷனிங் ஆக முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 3 விஷயம் இருந்தாலே நம்மளால ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதாவது இன்டர்பர்சனல் அடாப்டபிலிட்டி இது 3 இருந்தாலே நம்மளால ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நல்லா பண்ண முடியும். பட் ஆனா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியா இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கேதான் நம்மளோட உணர்ச்சி வந்து
அதிகமா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதாவது நார்மலா வந்து ஒரு வேலைக்கு போறோம், வீட்டுக்கு வரோம், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இந்த மாரி இருக்கும்போது நமக்கு அவ்வளவா வந்து பிரச்சனைகள் இருக்காது நார்மல் லைஃப்ல. ஸோ பிரச்சனை இல்லாதபோது நம்மளும் ஒரு நியூட்ரலான ஒரு உணர்ச்சிய நம்ம வெளிக்காட்டிட்டு வர மாரி தான் இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு டாஸ்க் வருது, ஏதோ ஒரு லைக் பண பற்றாக்குறை ஆகுது, இல்ல எனக்கு ஒரு அரியர் விழுகுது என்னோட சப்ஜெக்ட்ல அப்படின்றபோது, அது ஒரு டாஸ்க், அது ஒரு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய, அதாவது மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்ப நம்ம உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்துறோம்ன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அத கொஞ்சம் யுக்தியோட கையாளணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளால வந்து உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல நெறைய நெறைய அ அந்த அளவுகோல்ல வந்து நம்ம வந்து அதிகமான அளவுகோல மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ இது 3 இருந்துச்சு, இது 4 இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜெனரல் மூட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொதுவார்ந்த ஒரு விஷயம், பொதுவா நம்மளோட மூட் வந்து எப்படி மெயின்டெயின் பண்றோம் அப்படின்றது இந்த நாளை வச்சுதான் டிசைட் ஆகுது. அதாவது மத்தவங்க நம்மள சொல்றாங்க இல்லையா, இல்ல இவங்க வந்து ஷார்ட் டெம்பர்டு, சீக்கிரம் கோவம் வந்துரும் அப்படின்னா, அப்ப மத்தவங்க கிட்ட அவங்க சரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ணல, உடனே கோவம் வந்தது, அப்ப இன்டர் பர்சனல் வந்து சரியா இல்ல. அதே மாதிரி அவங்க வந்து தன்னை குறிச்ச வந்து ஏதோ ஒரு விஷயத்துல பேடா ஃபீல் பண்றாங்க. அதான் மத்தவங்க சொன்ன உடனே அவங்க அத வந்து ஐயோ நம்மளதான் சொல்றாங்க, நம்மள குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபண்டடா ஃபீல் பண்றாங்க. அதனால இது இன்ட்ரா பர்சனல்லயும் அவங்க வந்து புவரா இருக்காங்க. அதே மாதிரி மத்தவங்க வந்து ஒரு விஷயத்த குறிச்சு சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி மாத்திக்கங்க உங்களோட பிஹேவியர் அப்படின்னு தொழில் அமைப்புல சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மாத்திக்க கூடிய தன்மை இல்ல. தன்மை இல்லாம அது சொல்லக்கூடிய மனுஷனை வந்து தாக்குறாங்க உணர்ச்சியால. சோ அப்போ அது அடாப்டபிலிட்டிலயும் அவங்க கம்மியா இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் அவங்கனால திடுதிப்புன்னு ஒருத்தவங்க வந்து நீங்க இந்த இந்த மாதிரி பிஹேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால லைக் ஒர்க் வந்து சரியா ஃபங்க்ஷனிங் பண்ண முடியாது, இதை நீங்க மாத்திக்கங்கன்னு சொல்லும்போது அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா தெரியுது. பட் ஆனா ஏன்னா அவங்களோட இன்ட்ரா பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து சரியா இல்ல. சோ இந்த 4 இல்லாதனால என்ன ஆகுது, அவங்களோட ஜெனரல் மூட் என்னவாகுது அப்படின்னா ஷார்ட் டெம்பர், சீக்கிரம் கோவம் படக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி மாறிடுது. சோ இதே இது அந்த 4ல அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நல்ல மனுஷன்ப்பா, இவங்க வந்து இவங்கள நம்ம நம்பலாம். அதே மாதிரி இவங்க என்ன டாஸ்க் கொடுத்தாலும் நல்லா டீல் பண்ணிருவாங்க, சூப்பரான ஆளு, நல்லா நல்ல ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளு, இந்த மாதிரி நம்மள மத்தவங்க டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுதான் ஜென்ரல் மூட். ஸோ இப்படி நம்ம வந்து பாசிட்டிவா மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸும் எஃபெக்டிவா இருக்கும். நம்மள சுத்தி இருக்கிற சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸும் வந்து எஃபெக்டிவா இருக்கும். அதே மாரி நம்ம வந்து தொழில் அமைப்புல நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து பாரான் மாடல். நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாடல்னு சொல்றாங்க. இதுவுமே வந்து முழுக்க முழுக்க தொழில் அமைப்பு சார்ந்துதான். இங்க வந்து 2 விஷயத்த குறிச்சு தான் வந்து பேசிக்கா இந்த மாடல் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா பெர்சனல் காம்பிடென்சிஸ், 2வது வந்து சோஷியல் காம்பிடென்சிஸ். பெர்சனல் காம்பிடென்சிஸ்னா என்ன அப்படின்னா, நமக்கு நம்ம குறிச்சு அந்த உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல எந்த மாதிரி அறிவு இருக்கு, நுண்ணறிவு இருக்கு, நம்ம எப்படி வந்து வெளிப்படுத்துறோம், அது ஒண்ணு. அதுக்கப்புறம் சோஷியல் காம்பிடென்சிஸ், அதாவது மத்தவங்களோட நம்ம எப்படி வந்து எந்த மாதிரியான உரையாடல் மேற்கொள்றோம், அவங்களோட எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றோம், இதெல்லாம் தான் சோஷியல் காம்பிடென்சிஸ். எப்படி வந்து வாரான் மாடல்ல வந்து இன்ட்ரா பர்சனலையும் இன்டர் பர்சனலையும் பார்த்தோம், அதே இதை வச்சு 2 இதா பிரிச்சு அதுக்குள்ள சப் கேட்டகரிஸா 4 விஷயங்களை குறிச்சு பேச போறோம். ஸோ அப்ப பர்சனல் காம்பிடென்சிஸ்ல வந்து என்ன வருது அப்படின்னா, செல்ஃப் அவேர்னஸும் செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டும் வருது. அப்ப செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன அப்படின்னா, இங்க வந்து நம்ம உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை தானே பேசுறோம். ஸோ அப்போ இமோஷனல் செல்ஃப் அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இமோஷனல் செல்ஃப் அவேர்னஸ்ன்றது நம்ம ஆல்ரெடி பேசினதே தான். நம்ம வந்து எந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம், இந்த இந்த சுச்சுவேஷன்ல எந்தெந்த சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி நம்மளோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும், நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா, முடியும் அப்படின்னா வந்து நல்லது, முடியாது அப்படின்னா அதை குறிச்சு நம்ம ஒர்க் ஆன் பண்ணணும். அதாவது நம்மளால கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நம்மள மாற்றிக்கொள்ளணும். அதுதான் வந்து இமோஷனல் செல்ஃப் அவேர்னஸ். அதுக்கப்புறம் செல்ஃப் மேனேஜ்மெண்ட். செல்ஃப் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள 4 சப்டிவிஷன்ஸ் வருது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல். அதாவது ஒருத்தவங்க வந்து சில சில பேர் வந்து நம்மள ட்ரிகர் பண்ணி மற்றவங்க முன்னாடி நம்மள கெட்டவங்களா காமிக்கணுன்றதுக்காகவே வந்து நம்மள வந்து உணர்ச்சி சார்ந்து ஒரு ட்ரிகரிங் வந்து பண்ணுவாங்க. ஸோ அத அத நம்ம புரிஞ்சுக்கிறாம உடனே நம்மளும் வந்து உணர்ச்சியை வெளியில கொட்டிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு லைக் தொழில் சார்ந்த அமைப்புல நம்ம கண்டிப்பா ஒரு பேடான ஒரு பர்சனா தான் பார்க்கப்படுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து இமோஷனல் செல்ஃப் கண்ட்ரோல் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அத வந்து மனிதர்கள் மேல காட்டாம ப்ராப்பரா அதை எப்படி நம்ம வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப
இந்த ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சு, அவங்களோட வீட்ல யாரோ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து அதுலருந்து வெளியில வரவே முடியல அப்படின்னும் போது, சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எரிச்சலா அவங்களுக்கு தெரியும். அந்த கிரீஃப் ப்ராசஸ்ல இருக்கிறவங்களுக்கு. வெறுப்பா தெரியும், வேலைக்கு வரவே பிடிக்காது, டெய்லியும் வந்து அவங்கள அவங்களே பார்த்துக்க பிடிக்காது. அவங்க வந்து ஒரு சாப்பிடாம, தூங்காம, சரியான ஒரு ஸ்லீப் ஹேபிட்ஸ் மெயின்டெயின் பண்ணாம, இந்த மாரி ஒரு சூழல்ல இருந்துட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரோல் இல்லாம போயிரும். அதே இது வந்து மத்த மத்த மனுஷங்க மேல வந்து அந்த வெறுப்புணர்ச்சி அப்படின்றது வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். யாரையுமே பிடிக்காம போயிரும். மற்றவங்க எல்லாமே ஒரு நாள் போறவங்க தானே, இவங்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு போயிருவாங்க அவங்கள மாரி. ஸோ அந்த மாரி அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பெர்சன், அதாவது இன்டர் பர்சனலும் நல்ல நல்ல மெயின்டெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தாங்க அப்படின்னா, ப்ராப்பரான வென்டோல் ப்ரொசீஜரை வந்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ப்ராப்பரான வென்டோல் ப்ரொசீஜர்னா என்ன அப்படின்னா, அந்த கிரீஃப், அதாவது அவங்க வந்து அந்த இழப்புல இருந்து மீள முடியாம இருக்காங்க இல்லையா? அந்த இழப்புல இருந்து மீள முடியாம இருக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் நான் பண்ணா என்னால மீள முடியும்? ஏன்னா என்னோட சுத்தி இருக்கிறவங்க மேல நான் கோவத்த காமிச்சுட்டு இருக்கேன். என் மேலயும் நான் கோவத்த காமிச்சுட்டு இருக்கேன். எனக்கு இந்த உலகத்த குறிச்சே கோவம் வருது. கடவுள் மேல கோவம் வருது. ஸோ அப்ப இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணா என்னால ப்ராப்பரா அதுலருந்து வெளிய வர முடியும்? அப்படின்றத அவங்க தேடுவாங்க. தேடும்போது ஜர்னலிங் எழுதுறது, அதாவது டைரி எடுத்தா எந்த விஷயத்த குறிச்சு அவங்க ரொம்ப வந்து சோகமா இருக்காங்க, கிரீஃபா ஃபீல் பண்றாங்க, எந்த இழப்ப குறிச்சு அவங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்றத எழுதலாம். அதே மாதிரி அவங்க அவங்க இருக்கிறது மாதிரி வந்து நம்ம வந்து இந்த ஜெஸ்டால்ட் டெக்னிக்னு சொல்லுவாங்க கவுன்சிலிங்ல. அவங்க இருக்கிறது மாதிரி அவங்க கிட்ட என்ன கடைசியா பேசணும்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்கறது மாதிரி அவங்க இமேஜின் பண்ணி சொல்லலாம். அதுக்கு வந்து கவுன்சிலர் கண்டிப்பா இருக்கணும். இது கவுன்சிலிங் ப்ராசஸ்ல நடக்கிறது. அதே இது வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸா சொல்லலாம் அப்படின்னா, லைக் வந்து கடவுள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல வைக்கிறது. கடவுள் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஜேர்னலிங்கும், அதுக்கப்புறம் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது மூலியமா அவங்களால செல்ஃபை வந்து மேனேஜும் பண்ண முடியும், கண்ட்ரோலும் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி ஆல்ரெடி பார்த்ததுதான். திடுதிப்புன்னு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு அதுக்கு நம்ம வந்து நம்மள எக்யூப் பண்ணி நம்ம அதுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோட இருக்கணும். அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம வந்து வந்தோம், டெய்லி நமக்கு வந்து சாப்பாடு இருக்கு, அம்மா அப்பா வந்து காசு கொடுக்குறாங்க, நமக்கு சாப்பாடு வருது, சாப்பிடுறோம், படிச்சும் முடிச்சாச்சு. அடுத்து என்ன, எந்த ஒரு கோலுமே இல்லாம இருந்தோம் அப்படின்னா ப்ராப்பரா நம்மளால வந்து ஃபங்க்ஷனிங் ஆக முடியாது. அப்போ செல்ஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும்போது உங்களோட கோல் என்னன்றதை நீங்க டிசைட் பண்ணணும். அப்ப அந்த கோலை நோக்கி உங்க உணர்ச்சிகளையும் வந்து நீங்க வந்து லைக் ட்ரிகர் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கொண்டு போகணும். அப்ப இந்த இடத்துல அச்சீவ்மெண்ட் ஓரியன்டேஷன் சொல்லும்போது செல்ஃப் மோட்டிவேஷனை தான் அவங்க வந்து மீன் பண்றாங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து செமஸ்டர் வந்து கிளியர் பண்ணணும், செமஸ்டர் வந்து பாஸ் பண்ணணும், செமஸ்டர் எக்ஸாமுக்கு நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா, அதுதான் உங்க கோல் அப்படின்னா, அந்த கோல் வந்து எந்த மாதிரி உங்களோட உணர்ச்சிகள் இது பண்ணலாம் அப்படின்னா, நான் பாஸ் பண்ணா எங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுறதோ, இல்ல எனக்கு வந்து நான் பாஸ் பண்றது மூலியமா எனக்கு தொழில்ல எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ, இல்ல இதை நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்னால அடுத்த டிகிரி படிக்க முடியுமோ. இந்த மாதிரி பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்க யோசிக்கும் போது உங்களுக்கு ஒரு உணர்ச்சி வரும். எந்த மாதிரி வரும் அப்படின்னா, மோட்டிவேஷன் வரும், ஒரு உந்துதல் உங்களுக்குள்ள வரும். அந்த உந்துதல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நான் படிக்கணும், படிச்சு பாஸ் பண்ணாதான் என்னால அதை அட்டன் பண்ண முடியும், அந்த ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த உந்துதல் வரும். அந்த உந்துதலை வந்து நீங்க நல்ல விதத்துல ஃபோக்கஸ் பண்ணி அந்த டாஸ்க்கை வந்து முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் அவுட்லுக். மோஸ்ட்லி வந்து பாக்குற விதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, பாசிட்டிவான ஒரு விதத்துல நம்ம பார்க்கணும். எது நடந்தாலுமே வந்து உடனே நம்ம வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கன்க்ளூஷனுக்கு வராம அதுல என்ன ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பர்சனல் காம்பிடென்சிஸ்குள்ள இருக்கிற 2 விஷயங்கள். அதாவது தன்னை குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ், அதுக்கப்புறம் தன்னை எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறது, அதாவது என்னை எப்படி நான் கையாள்றது, என்னை எப்படி நான் கட்டமைச்சு கொள்றது அப்படின்றதான் வந்து செல்ஃப் மேனேஜ்மெண்ட். இது வந்து பர்சனல் காம்பிடென்சிஸ்ல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சோஷியல் காம்பிடென்சிஸ்ல என்ன வருது அப்படின்னா, சோஷியல் அவேர்னஸ் வருது. அதாவது அதுல 2 விஷயங்கள் சொல்றாங்க, எம்பத்தியும் ஆர்கனைசேஷனல் அவேர்னஸும் சொல்றாங்க. எம்பத்தினா என்ன அப்படின்னா, என் கூட இருக்கிறவங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க, அவங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி கஷ்டம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்ம உணரணும். உணர்ந்தாதான் அவங்க கஷ்டம்
கஷ்டம் புரியும். சும்மா வந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்காது. அப்ப அவங்க என்ன கஷ்டத்துல இருக்காங்கன்றத உணர்ந்தாதான் நம்ம வந்து அந்த கஷ்டத்துக்குள்ள போய் அந்த ப்ராப்ளத்த நம்மளால சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த சோஷியல் அவேர்னஸ் இருக்கு, மற்றவங்களோட உணர்ச்சி சார்ந்த ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எம்பத்தட்டிக்கா மாறிடுவோம். அதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் அவேர்னஸ். அப்போ ஆர்கனைசேஷன் அவேர்னஸ்னா இது தொழில் சார்ந்த ஒரு மாடல் தானே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லைக் சக தொழில் அமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை தான் வெளிப்படுத்துறாங்க. அதாவது அவங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க, வேலைக்கு வரும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நல்லா வந்து எல்லாருமே ஹாப்பியா வேலை பார்க்குறோம், ஒரு ஒரு புத்துணர்ச்சியோட வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த கம்பெனி நல்லா ரன் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது மேல் அதிகாரிகள் வந்து அந்த கம்பெனியை நல்லா ரன் பண்றாங்க, எம்ப்ளாயிஸை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப அந்த கம்பெனியை குறிச்சு நமக்கு ஒரு அவேர்னஸ் வருது இல்ல, இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க, கம்பெனி நல்லா நல்லா வந்து எம்ப்ளாயிஸை பாத்துக்கிறது, அதே மாதிரி டாஸ்கையும் வந்து ஓவர் டிமாண்ட் பண்ணாம லைக் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம அந்த எங்க இருக்கிறோமோ அதை குறிச்சு ஒரு அறிவு நமக்கு ஓவராலா கிடைக்குது. அப்ப இது கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் தான். இது கிடைக்கும் போது நம்மளால வந்து டெசிஷன் மேக் பண்ண முடியும், இந்த இடத்துல ஃபர்தரா இருக்கணுமா இருக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டெசிஷன் மேக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து மோஸ்ட்லி வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப்பை தான் பேசுறாங்க. அதாவது நம்ம மற்றவங்களோட எந்த மாதிரி உரையாடணும், எந்த மாதிரி ஒரு உறவை மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல வரும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது சில பேர் வந்து இந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமா இருப்பாங்க, ஆனா அதை தவறான வழியில யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம பாசிட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும். இப்ப மத்தவங்க வந்து ரொம்ப வந்து லோவா ஃபீல் பண்ணியிருக்காங்க, ஆனா அவங்கள பத்தி உங்களுக்கு புரியுது, அவங்கள வந்து என்ன பண்ணா சந்தோஷமா ஆக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நீங்க பாசிட்டிவான ஒரு விஷயத்துல பண்ணணும். அவங்கள சந்தோஷமாக்கிட்டு திருப்பி உங்களுக்கு ஒரு டிமாண்ட் வந்து அந்த இடத்துல வைக்க கூடாது. ஸோ அப்படி வச்சோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ பாசிட்டிவான இன்ஃப்ளூயன்ஸா இருக்கணும். அதுக்கப்புறம் கோச் அண்ட் மென்டார் அப்படின்னு சொல்றாங்க. கோச் அண்ட் மென்டார்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு குரு அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் வச்சிருப்போம் ஒவ்வொரு தொழில் அமைப்புல. ஸோ அப்படி வச்சிருக்கும் போது அந்த மென்டார் வந்து அந்த குரு அப்படின்னு இருக்கிற ஆள் வந்து நம்மள நல்ல நல்ல விதத்துல கைட் பண்றதுனாலதான் நமக்கு வந்து அவங்க குருவா இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அவங்க சார்ந்த உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துறோம்ன்றது மூலியமா தான் அவங்க குருவா நமக்கு கண்டினியூ ஆவாங்களா அப்படின்றது நம்மளால டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க வந்து அவங்கள ட்ரெயின் பண்றாங்க, அவங்கள கைட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள மதிச்சு அவங்க சொல்லக்கூடிய டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாதான் அவங்க நமக்கு வந்து மென்டாரா இருப்பாங்க. ஸோ அப்போ வெளியில இருந்து பார்க்கும்போது அவங்க மென்டாரா இருந்தாலுமே நம்ம அதை ஃபாலோ பண்ணாதான் நமக்கு அவங்க மென்டாருன்றதை நம்ம மனதளவுல அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்றது அர்த்தம். ஸோ அப்ப இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த மென்டாரிங்கையும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி கோச் அண்ட் மென்டார் வந்து நம்ம கொடுக்குற இடத்துல இருக்கும் அப்படின்னாலுமே நம்ம ப்ராப்பரா கொடுக்கணும். அதுக்கப்புறம் கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட். கண்டிப்பா வந்து சோஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அங்க வந்து சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மனுஷங்க எல்லாருமே வந்து ஒரே விதமான ஒரு நோக்கத்தோடையோ ஒரு நம்பிக்கையோட இருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமா அவங்க கோலை அச்சீவ் பண்ற வழிகள் இருக்கும். ஸோ அப்ப அந்த இடத்துல நம்ம எல்லாருமே வந்து மாறுபடுறோம். அப்ப இங்க கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லும்போது மத்தவங்களோட நமக்கு வந்து சண்டை சச்சரவுகள் வந்தாலும், அதாவது மனக்கசப்புகள் நமக்கு வந்தாலும் அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வந்து டீம் ஒர்க். டீம் ஒர்க்னு நம்ம பேசும்போது எந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கனைசேஷனல் செட்டப்ல கண்டிப்பா டீம் ஒர்க் இருக்கணும். ஏன்னா ஒரு ஹைராக்கில இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே வந்து கோவொர்க்கர்ஸ் அப்படின்னா ஒரு 1000 பேர் வந்து கோவொர்க்கர்ஸா அதே நிலைமையில இருப்பாங்க. மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க. அப்ப அந்த அந்த ஒர்க் செட்டப்லயே வந்து ஒரு 5 to 6 மேனேஜர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுதான் வந்து டீம் ஒர்க்ல பேசுறாங்க. அப்ப அந்த மேனேஜர் எல்லாமே ஒரே விதமா நம்ம எப்படி எம்ப்ளாயிஸ் கிட்ட பேசணும், நம்மள எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறணும், நம்ம எந்த மாதிரி தொழில் அமைப்பை வந்து அவங்க கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க பேசி வச்சுட்டு தான் எம்ப்ளாயிஸ் கிட்ட வரணும். அப்பதான் வந்து அந்த 1000 பேரை வந்து அழகா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இல்ல அப்படின்னா ஒவ்வொரு மேனேஜரும் ஒவ்வொரு விதமா இருந்தாங்க அப்படின்னா அப்ப வந்து அவங்க வந்து காசிப்பிங் பண்றதுக்கும் இந்த கிரேப் வைப்பிங் பண்றதுக்கும் வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா லைக் அந்த இடத்துல அது வந்து வழிவகுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அப்ப எங்க மேனேஜர் நல்லா இருக்காங்க, உங்க மேனேஜர் ரொம்ப வந்து டிமாண்ட் பண்றாங்க, வேலை அதிகமா அவங்க கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரைக் வரதுக்கோ இது வரதுக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ அதனால
அதனால அவங்களுக்குள்ள ஒரு டீம் ஒர்க் இருந்துட்டு மத்தவங்க கிட்ட டீல் பண்ணாங்க அப்படின்னா கம்பெனியை வந்து நல்லா டீல் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப். இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம எம்ப்ளாயி அல்லாம சிஓ சிஓயா இருக்காங்க, இல்ல மேனேஜரா இருக்காங்க, ஹெச்ஆரா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்குன்னா அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து அவங்களுக்கு வேணும். அதாவது மனுஷங்களை வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு லீடர்ஷிப் ரோல் வந்து நம்மளால எடுக்க முடியும். மற்றவங்க எந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க, நான் எந்த மாதிரியான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துற ஆளுன்றதே தெரியாம இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அந்த லீடர்ஷிப் ரோல் கண்டிப்பா வராது. ஸோ அப்ப இந்த இடத்துல அந்த லீடர்ஷிப் ரோல் வந்து மெயின்டைன் பண்றவங்க இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஷிப்பா இருக்கணும். ரொம்ப வந்து ஆட்டோகிராட்டிக் லீடர்ஷிப்பா இருக்கக்கூடாது. அதாவது நான் சொல்றேன்ல நீ பண்ண, இதை நீ பண்ணா உனக்கு இந்த விஷயம் கிடைக்கும், பண்ணல அப்படின்னா உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹிட்லர் முறையை எடுக்காம இன்ஸ்பிரேஷனா எடுக்கணும். அதாவது நம்ம நம்ம கையாளுற முறையே வந்து அந்த எம்ப்ளாயீஸுக்கு ஒரு உந்துதலை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். இவங்க இப்படி இருக்காங்க, இப்ப இந்த நிலைமைக்கு அவங்க இருக்கிற அந்த சீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி உழைக்கணும், அப்ப நான் கண்டிப்பா உழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு லீடர்ஷிப்பா மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மாடல் ஆஃப் இஏ. இந்த இடத்துல வந்து எல்லா விதத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம ஒரு எம்ப்ளாயியா இருந்தாலும் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு ஓனர் ஆஃப் த கம்பெனியா இருந்தாலும் நம்ம எப்படி வந்து நடந்துக்கிறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஓவராலா பர்சனல் லைஃபுக்கும் பொருந்தும், சோஷியல் லைஃபுக்கும் பொருந்தும். அதுக்கப்புறம் பிளாக் இது 4ல இருக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். மேனேஜ்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ்ல என்ன வரும் அப்படின்னா நம்ம எப்படி வந்து நம்மள நம்ம வந்து மேலாண்மை பண்ணிக்கிறணும் அப்படின்றதுக்கு டெக்னிக் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து இமோஷன்ஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். அதை மோஸ்ட்லி வந்து உணர்ச்சிகளை நம்ம வந்து கட்டுப்படுத்த பழகிக்கிட்டோம்னாலே வந்து நம்ம வந்து அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி வரும் அப்படின்னா அந்த நம்ம அவேர்னஸ் மூலியமா தான் வரும். அதாவது நம்மளை குறிச்ச ஒரு அறிவு மூலியமா தான் வரும். இவ்வளவு நாள் நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தோம், இப்ப வந்து நான் எந்த மாதிரி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன், அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிவு மூலியமா தான் நமக்கு வரும். அதுக்கப்புறம் இன்டர்பர்சனல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடோட இது வந்து சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தனிப்பட்ட நிர்வாகத்துடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க இன்ட்ராபர்சனல். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது வந்து எதுக்குள்ள வருது அப்படின்னா இன்ட்ரா பர்சனலுக்குள்ள வருது. அதாவது நானும் என்னோட செல்ஃப், எனக்கும் என்னோட செல்ஃபுக்குமான ஒரு உறவு என்ன, அதாவது எனக்கு என்னோட இருக்கிற உறவு என்ன அப்படின்றது. இப்போ என்ன வந்து நான் வந்து எதுக்குமே வந்து நான் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமே என்னால பண்ண முடியாது, என்னால வந்து எந்த ஒரு டாஸ்க்குமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. யாராவது வந்து திடுப்புன்னு ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்க, அதை 2 நாள்ல முடிச்சுக்கொடு அப்படின்னு சொன்னா என்னால கண்டிப்பா பண்ண முடியாது. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது டைம் வேணும். அந்த மாதிரி என்ன நானே பாசிட்டிவா நெகட்டிவா நான் யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னா மற்றவங்க வந்து நீ 2 நாள்ல வந்து உன்னால இந்த டாஸ்க் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால நீ 1 வாரம் எடுத்துக்க அப்படின்னு லைக் அந்த டாஸ்க் வந்து கஷ்டமா இருக்கிறதுனால அவங்க சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஆனா அப்படி சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி நம்மளை குறிச்சு நம்ம நெகட்டிவா நினைச்சு வச்சிருக்கோம் இல்லையா. அப்ப திடீர்னு அவங்க சொல்லும் போது அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ற மாதிரி மாறிடும். அது எப்படி நீங்க வந்து என்ன வந்து 2 நாள்ல முடிக்க முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு உரையாடல்ல நம்ம என்கேஜ் ஆயிடுவோம். அவங்களோட இருக்கிற உறவும் நமக்கு வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிற உறவு, அதாவது நம்மளை எப்படி பாக்குறோம், நம்மளை வந்து பாசிட்டிவா பார்க்கணும். அதாவது இது என்னால முடியும், அப்ப இவ்வளவு ஸ்ட்ரென்த்ஸ் எனக்கு இருக்கு, என்னால சில விஷயங்கள் முடியாது. ஏன்னா மனுஷங்க எல்லாருனாலும் எல்லா விஷயமும் முடியும்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் என்னால முடியாது, அது என்னென்ன, அப்ப என் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறத வந்து என் தொழில் அமைப்புல நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரா பர்சனல் மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் கத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங் ஆர் ரெகுலேட்டிங் ஒன்ஸ் இமோஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவரின் உணர்ச்சிகளை நிர்வகித்தல் அப்படின்னு சொல்றாங்க. நிர்வகித்தல்ன்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெகுலேட் பண்ண தெரியணும். அதுதான் நிர்வகித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேனேஜிங்ல வந்து எந்த மாதிரி மற்றவங்க என்னோட உணர்ச்சிகளை நான் வந்து வெளிப்படுத்துறத பார்க்கணும் அப்படின்றதுதான் வந்து மேனேஜிங். ஸோ அப்போ முழுக்க முழுக்க நீங்க டிசைட் பண்றதுதான் எந்த மாதிரி உணர்ச்சியை வெளிப்படுத்தணும், மற்றவங்க உங்களை எப்படி பார்க்கணும்ன்றது முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் துன்பத்தை நிர்வகிக்க கற்றுக்கொள்வதே உள்ளடக்கியது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி இருக்க முடியும்னா மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவான ஒரு ஒரு சூழல்ல நம்ம எப்படி உணர்ச்சியை வெளிப்படுத்துவோம் அந்த மாதிரி பேசப்படல. பாசிட்டிவ்னு சொல்றாங்க, நெகட்டிவா ஏதோ ஒரு மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு சூழல்லையும் உங்களால உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்த முடியுமா முடியாதா, எந்த அளவுக்கு வெளிப்படுத்துவீங்க, இந்த ஒரு அவேர்னஸும் உங்களுக்கு வேணும்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு கஷ்டமான சூழல்ல உங்களை மேனேஜ் பண்ணிக்க முடியுது அப்படின்னா அதுதான் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரொம்ப டிமாண்டிங்கா இருக்கு, சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே உங்களை குறை சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா உங்களுக்கு
தெரியும் நீங்க யாரு அப்படின்றது, உங்களால முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாம் முடியாதுன்னு சொன்னாலும் உங்களால அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வந்து ஒரு விஷயம் சாதிக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கு. உங்களால செல்ஃப் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். அதுக்கப்புறம் இமோஷன்ஸ் அண்ட் அசர்ட்டிவ்னஸ் பத்தி சொல்றாங்க. இமோஷன்ஸ் அண்ட் அசர்ட்டிவ்னஸ்ல என்ன வரும் அப்படின்னா, அசர்ட்டிவ்னஸ்னா என்ன அப்படின்னா உறுதிப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னா அதையும் சொல்றது. இல்ல இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னாலுமே அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு உடன்பாடு இல்லைன்னு சொல்லணும். அதாவது உங்களுக்காக நீங்க நிக்கணும். அதுதான் அந்த அசர்ட்டிவ்னஸ்ன்னு சொல்றது. மற்றவங்க வந்து நம்மள வந்து நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. இவங்களோட இருக்கிற உறவு வந்து நமக்கு வந்து அருந்து போயிடும். இவங்க கிட்ட நான் வந்து இந்த விஷயத்த சொல்ல முடியாது. அவங்க தப்பு பண்றாங்கன்னு நான் வந்து போய் சொல்ல முடியாது அப்படின்னா, அது வந்து சப்மிசிவ் ஆயிரும். அதாவது அசர்ட்டிவ்னஸ்க்கு நெகட்டிவ் சைடுல ஆயிரும். அதாவது கீழ ஆயிரும். யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு போற ஆள் மாதிரி மாறிடுவோம். இல்ல ரொம்ப அசர்ட்டிவா இருக்கு, ஓவர் அசர்ட்டிவ்னஸ் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் இல்ல இது முடியாது, இது அது முடியாது, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடாப்டபிலிட்டி வளர்ந்து கொடுக்கக்கூடிய தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அது இல்லாம போயிடும். ஸோ ஓவர் அசர்ட்டிவ்னஸும் இருக்கக்கூடாது, அசர்ட்டிவ்னஸே சுத்தமா இல்லாமையும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த உறுதிப்பாடுன்றது கரெக்டான அளவுல இருக்கணும். மற்றவங்க வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட் நம்மளை மாத்தணும் அப்படின்னா சொல்லக்கூடிய பாயிண்ட் கரெக்டா இருக்கு, அது இங்க வந்து நம்மளோட டாஸ்க்கு அப்ளை ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து வளைந்து கொடுக்கலாம். இல்ல சும்மா சொல்றாங்க, நம்மளோட செல்ஃப வந்து உடைக்கிறதுக்காக சொல்றாங்க, நம்மளோட டாஸ்க வந்து நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சொல்றாங்க அப்படின்னா நம்ம வந்து உறுதிப்பாடோட நிக்கணும். நம்மள வந்து மாற்றக்கூடாது அப்படின்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து அசர்ட்டிவ்னஸ். இதை வந்து நம்ம எப்படி வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளோட உணர்ச்சிகளை நம்ம அறிஞ்சுக்கிறணும். அதே மாதிரி மற்றவங்க எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தோட பேசுறாங்க, ஒரு உணர்ச்சியோட பேசுறாங்கன்றதையும் புரிஞ்சுக்கணும். இப்ப வந்து மனுஷங்க வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, வெளியில வந்து சிரிச்சுட்டே பேசுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஜெலஸோ வந்து லைக் இவங்க வந்து இவ்ளோ பெரிய இடத்துல இருக்காங்க, நம்ம அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வந்து அந்த உணர்ச்சியோட நுண்ணறிவை வளர்த்துக்கிறணும் அப்படின்னு சொல்றாங்க. வெளியில இருக்கிற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், அதாவது நம்ம வந்து சிரிச்சுட்டு பேசுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க நல்ல விஷயத்த சொல்றாங்கன்றது கிடையாது. அதே மாதிரி ரொம்ப கோவமா ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. நம்ம அம்மா அப்பாலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயம் செய்யக்கூடாது, இப்போ நைட்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேட் பர்சன் கிடையாது, ரொம்ப கெட்டவங்க கிடையாது. அவங்க நம்மளோட நல்லதுக்கு சொல்றாங்க, ஆனா அதை ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே அதே இடத்துல வந்து ஒருத்தவங்க சிரிச்சுட்டே வந்து உங்களை நெகட்டிவா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சொல்ல வராங்க அப்படின்னா இந்த பர்சன் வந்து நம்மள வந்து லைக் நம்மள வந்து தொழில் சார்ந்த அமைப்புல கெடுக்கிறதுக்காக வராங்கன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து மற்றவங்களையும் புரிஞ்சுக்கொள்ளணும், அதுவும் இந்த பாயிண்ட்ல அடங்கிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 5C பத்தி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, கரேஜா இருக்கிறது. இந்த உறுதிப்பாடுல என்னென்ன விஷயங்கள்லாம் அடங்கும் அப்படின்னா, ரொம்ப வந்து நம்ம தைரியமா இருக்கணும். தைரியமா இருந்தா மட்டும்தான் நம்மள வந்து நல்ல வெளிப்படையா வந்து நம்மளை பத்தி சொல்ல முடியும். மற்றவங்கள பத்தியும் நம்ம வெளிப்படையா சொல்ல முடியும். ஸோ அந்த தைரியம் இருக்கணும். அதே மாதிரி கன்சைஸா இருக்கணும் அப்படின்னா அளவோட இருக்கணும். அதாவது அந்த ரொம்பவும் கம்மியாயிடக்கூடாது, ரொம்பவும் கூட ஆயிடக்கூடாது அசர்ட்டிவ்னஸ். அந்த அளவுல எந்த அளவுல இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு 5 C's பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் உறுதியான உரையாடலை பயிற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம மனசுக்குள்ளேயே வந்து இன்னைக்கு போய் வந்து இவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும், இவங்க பண்ணது சரியில்லை, அது அந்த அவங்க பண்ணக்கூடிய விஷயம் வந்து தொழில் அமைப்புல ஒரு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகும். அதனால நம்ம கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட வந்து அவங்க பண்றது தப்புன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு மறுநாள் ஆபீஸ்க்கு போகும்போது அவங்கள பார்த்து சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இத்தனை நாள் நம்ம அவங்கள பார்த்து வந்து சப்மிசிவா அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு போயிருக்கோம். அப்ப திடீர்னு போய் அவங்க முன்னாடி நம்ம கூட குரல் உயர்த்தி அவங்க பண்றது தவறு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. இதே இது நம்ம வீட்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம், அவங்கள மாதிரி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னும் போது, இல்ல இமேஜின் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்த சொல்ல முடியும். நீங்க பண்றது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பிரசன்ட் டைம்ல எடுத்து கூற முடியும். ஸோ அப்போ இதை வந்து அடிக்கடி நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கோ ஒரு நாள் ஒருத்தவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து ஃபுல்லா வந்து ஐயோ இது ரொம்ப வந்து டிமாண்டிங்கா இருக்கே, இது இது இதை வந்து நான் பேசணும்,
மத்தவங்க பண்றது தப்புன்னு சொல்லணும் அப்படின்னா நான் அதுக்கு எஃபர்ட் போட்டு நாள் நைட்ல இருந்து நான் வந்து அதுக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியதா இருக்கே. எதுக்கு இது? நான் சப்மிசிவாவே போயிடுறேன். அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டே போயிடுறேன். அது எனக்கு ஈஸியா இருக்கே அப்படின்னு நமக்கு யோசிக்க தோணும் ஸ்டார்டிங் டைம்ல. அதே இது நம்ம இந்த டயலாக் அசர்ட்டிவ்னஸ் டயலாக், அதாவது உறுதிப்பாடோட இருக்கிற உரையாடல நம்ம மேற்கொள்ள மேற்கொள்ள நிறைய பேர்கிட்ட அவங்க நம்ம வந்து அசர்ட்டிவா இருக்கும்போது, அதாவது எனக்கு என்ன வேணும், எந்த அளவுல வேணும் அதையும் நம்ம சொல்லணும். அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க மற்றவங்க பண்றது வந்து பாதிப்பு தரக்கூடியதா இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம சொல்லணும். சோ அப்ப நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அந்த உரையாடலை மேற்கொள்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அசர்ட்டிவா மாறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் வந்து உணர்ச்சி மற்றும் உறுதிப்பாடு. அதுக்கப்புறம் உணர்ச்சிகள், சுயமரியாதை மற்றும் சுய உணர்தல் அப்படின்றது. இங்க வந்து ஏன் வந்து சுயமரியாதையும், சுய உணர்தலையும் பத்தி பேசுறோம் அப்படின்னா, அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவோட கடைசி படி எது அப்படின்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் தான் சொல்லுவோம். அதாவது தன்னை குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அறிவு. அதாவது தன்னை குறிச்சு இருக்கக்கூடிய உயர்ந்த அறிவு. தான் யாருன்றது வந்து மற்றவங்க கிட்ட போய் நிக்காம, அவங்கள பத்தின அந்த தெளிவான சிந்தனை, களங்கம் இல்லாத தெளிந்த சிந்தனை தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் செல்ஃப் ரிகார்ட், சுயமரியாதை. சுயமரியாதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு குடுக்கணும். அதே மாரி மற்றவங்களும் குடுக்குற மாரி நடந்துக்கிறணும். இது 2ம் இருந்தாலே நம்மளால வந்து இன்ட்ராபர்சனலையும், இன்டர்பர்சனலையும் மெயின்டெயின் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இத எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்னா, மரியாதை செலுத்துதல். மரியாதை செலுத்துதல் யாருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நமக்கு மரியாதையை கொடுக்கணும். நான் வந்து இந்த ஒரு தொழில் அமைப்புல இருக்கேன். இந்த சொசைட்டில எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கிறேன். இந்த தொழில்ல இருக்கு. நான் என்னோட தொழிலுக்கு நான் வந்து நல்ல ஒரு தொழிலாளியா இருக்கேன். அதே மாதிரி நல்ல டாஸ்க் நல்லா பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளை குறிச்சு கொஞ்சம் பெருமையாவும் ரொம்ப மரியாதையோடும் நம்மள நடத்தணும். சில பேர் வந்து மரியாதையா நடத்துதுன்ற போது பிசியலாஜிக்கலாவும் பேசலாம், சைக்கலாஜிக்கலாவும் பேசலாம். பிசியலாஜிக்கலா பேசணும் அப்படின்னா எதுனாலும் சாப்பிட்டுட்டு எந்த உணவுனாலும் அவங்களோட உடலுக்குள்ள உட்கொண்டுட்டு அவங்க வந்து எவ்வளவு வந்து நெகட்டிவா அந்த உடலுக்கு வந்து அது வந்து போகுன்றதே வந்து அந்த அந்த ஒரு அறிவே இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸே இருக்காது. அவேர்னஸ் இருந்தாலுமே அவங்களால கட்டுப்படுத்த முடியாது சில பேர்னால. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலா பேசணும் அப்படின்னா ஸ்லீப் ஹேபிட்ஸ் வந்து சரியா மெயின்டைன் பண்ணாம இருக்கிறது. அது வந்து அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும்னு தெரிஞ்சே நைட் ஃபுல்லா உட்காந்து மொபைல் யூஸ் பண்றது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய கான்ஃபிளிக்ட்ல என்கேஜ் ஆகுறது, சண்டை நிறைய போட்டுக்கிறது. சண்டை நிறைய போடும்போது நம்மளால கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? அப்ப சைக்கலாஜிக்கலா அது அன்ஹெல்த்தின்னு தெரிஞ்சே அந்த மாதிரி பண்றது. ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தன்னை குறிச்ச ஒரு மரியாதை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ மரியாதை கொடுத்திருந்தாங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி நடக்கணும், நான் இப்படியாப்பட்ட ஒரு ஆளு, நான் மற்றவங்க கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஸ்டாண்டர்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஸ்டாண்டர்டை வைக்கும்போது மற்றவங்களும் அந்த ஸ்டாண்டர்டை வச்சுதான் நம்மளை பார்ப்பாங்க. ஸோ அப்போ இவங்க ரொம்ப மரியாதையான ஆளுன்னு சொல்லிட்டு நம்மளை திருப்பி சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றோமோ அதுதான் மக்கள் மனசுல பதியும், அதே தான் நமக்கு திருப்பியும் வரும். ஸோ அதனால நமக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். ஸோ இது எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணா நம்மளால வந்து இத அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தன்னை பற்றிய ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் தன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்வது, அக்செப்டன்ஸ் ஆஃப் செல்ஃப் வந்து கண்டிப்பா வந்து தேவை. எதுக்கு அப்படின்னா இந்த சுய உணர்தல், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இருக்கு இல்லையா, அதை அடையிறதுக்கு இது கண்டிப்பா, அதாவது தன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த உலகத்துல எல்லாருமே வந்து ஞானியா வந்து பிறக்கிறது இல்ல, அதே மாதிரி ரொம்ப முட்டாளாவும் பிறக்கிறது இல்ல. சூழ்நிலை, அதுக்கப்புறம் நம்ம எப்படி கத்துக்கிறோம், கத்துக்கிறதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம், இதை பொறுத்துதான் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு மனிதனா ஆகுறோம் அப்படின்றது ஆகுது. அப்ப எந்த விஷயத்த நம்ம கத்துக்கிறோன்றதை பொறுத்து நம்மளோட கோலும் நம்மளோட பர்சனாலிட்டியும் அதை சார்ந்து போகுது. அப்போ ஒரு நல்ல மனிதன் ஆகுறதும் தீயவன் ஆகுறதும் வந்து நம்ம எந்த மாதிரி ஒரு லேர்னிங் பாத்ல இருக்கோன்றதை பொறுத்துதான். ஸோ இங்க நம்மளை எப்படி வளர்த்தாங்க அப்படின்றது வந்து நம்ம கையில கிடையாது. ஒரு 20 வயசு வரைக்கும் நம்ம வந்து பேரண்ட்ஸோட கட்டுப்பாட்டுல இருந்து வளர்ந்து வரோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பேரண்ட்ஸை வந்து குறை சொல்ல முடியாது. நீங்க தான் என்ன இப்படி வளர்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வளர்ந்துட்டு இருக்கும் போதே சில குழந்தைங்க எல்லாம் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலில இருந்து வருவாங்க. ஆனா அவங்களால பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்காண்டி வந்து என்ன நீங்க வந்து ஏழை இடத்துல வந்து நான் வந்து பிறந்துட்டேன், ஏழையா இருக்கிற இடத்துல நான் பிறந்துட்டேன், என்னால சரியா படிக்க முடியாது, ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏழை, கரண்ட்டும் இல்லை, என்னால வந்து சரியா ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காரணம் சொல்லிட்டு இல்லாம அந்த இடத்துல உடைச்சு அந்த
அவங்களுக்கு என்ன கோல் இருக்குமோ அதை குறிச்சு அவங்க வந்து ஃபோக்கஸ்டா அவங்க உணர்ச்சியை வந்து மோட்டிவேட் பண்ணி உந்துதல் பண்ணி அவங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருனாலையும் முடியும். அப்ப அந்த லேர்னிங்கை தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து சரியா லேர்ன் பண்ணல. இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க பர்சனாலிட்டி பிடிக்கல அப்படின்னா இவ்வளவு நாள் கடந்து வந்தது வந்து சரி ஏதோ ஒரு விஷயத்துல நான் வந்து தவறுதலா போயிட்டேன் போல. அதனாலதான் எனக்கு என்ன குறிச்சே பிடிக்காம இருக்கு. அதாவது என்ன குறிச்சு ஒரு நல்ல சிந்தனை இல்லாம இருக்கு. இப்ப இதை நான் மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட லேர்னிங்கை நான் மாத்தணும். எந்த விஷயத்த கத்துக்கிட்டா என்னால மாத்த முடியும். அப்ப சரி நான் அந்த விஷயத்த கத்துட்டு என்ன குறிச்சு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸ் நோக்கி போகணும். சில பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் கலாம்லாம் எடுத்துக்கிட்டோம், அவங்க சார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு புவர் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். ஆனா அவங்களால வந்து சயின்டிஸ்ட் ஆகுற அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா அப்ப அவங்களோட லேர்னிங் பார்த்து அவங்க தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த செல்ஃப் அக்செப்டன்ஸை வளர்த்துக்கிறதுக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து தன்னை பிடிக்காம இருக்கு அப்படின்னா அந்த லேர்னிங் பார்த்து டிசைட் பண்ணி செல்ஃப் அக்செப்டன்ஸை வளர்த்துக்கிறணும். ஸோ அது நெக்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கடுத்து வந்து ஒருத்தவங்களோட உணர்ச்சியை கட்டுப்படுத்த தெரியணும். செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம பேசிட்டோம். ஸோ அதே மாதிரி எந்த மாதிரி கட்டுப்படுத்துறதுன்றத ஸ்ட்ராட்டஜிஸையும் வந்து முன்னாடி பார்த்தோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை குறிச்ச ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறோம்ன்றதும் தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸும் நம்ம கத்து வச்சுக்கிறணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால சுய மரியாதையும் சுய உணர்த்தலையும் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை நம்ம எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உணர்ச்சியை நம்ம எப்படி வெளிப்படுத்தணும், என்ன உணர்ச்சினா என்ன, மற்றவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க, இதை குறிச்சு கொஞ்சமாவது நம்ம யோசிக்கணும். நம்ம சிந்தனைக்குள்ள அதை உள்ளார்ந்து ஏத்துக்கணும். ஸோ அப்ப அதை பத்தி யோசிச்சா மட்டும்தான் எது சரி எது தவறு, மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இன்ஸ்பிரேஷனலான ஆட்கள் எல்லாமே வந்து அவங்களோட உணர்ச்சி எப்படி வெளிப்படுத்துறாங்க, ஏன் அவங்க இன்ஸ்பிரேஷனலா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஏன் ஒரு உந்துதல் வருது, ஒரு மோட்டிவேஷன் வருது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அட்டென்ஷன் கொடுத்து பார்த்தாதான் நமக்கு வந்து இதுல நம்ம எப்படி வந்து டெவலப் ஆகுறது அப்படின்றதே தெரியும். அதுக்கப்புறம் உங்களை பற்றிய விழிப்புணர்வு, அதாவது நான் யாரு, அப்ப மற்றவங்களை எப்படி வந்து அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க, நான் எப்படி வெளிப்படுத்தினேன், அந்த டிஃபரன்சியேஷன் நம்ம பண்ணணும். ஸோ அப்போ இது நான் அப்படின்னா எது மற்றவங்க கிட்ட இருந்து என்னை யூனிக்கா காமிக்குது, எந்த மாதிரி நான் உணர்ச்சியை வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் உறுதியுடன் இருப்பதுன்றது வந்து அசர்ட்டிவ்னஸ் நம்ம பேசணும். அதோட ஸ்ட்ராட்டஜிஸையும் நம்ம பார்த்தோம். அதை கண்டிப்பா ஃபாலோ பண்றது மூலியமா நம்ம வந்து ஒரு லாயல் பர்சனா நம்மளோட இந்த உலகத்துக்கு நம்மளை காமிச்சிக்க முடியும். அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல், அதாவது பிரசன்ட்ல இருக்கணும். பாஸ்ட்ல ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதவே யோசிச்சுட்டு நம்ம பிரசன்ட்டை ஓட்டாம, இல்ல ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பதட்டம் தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகுது, ஏதோ ஒரு டாஸ்க்ல நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா அதை குறிச்சு பதட்டப்பட்டுட்டே இருக்காம பிரசன்ட்ல நம்ம ஃபோக்கஸ்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துட்டு நம்மளால வந்து உணர்ச்சி சார்ந்த விஷயத்துல அந்த நுண்ணறிவை கூட்ட முடியும். அதுக்கப்புறம் நெகிழ்ச்சியுடன் இருப்பது, ரெசிலியன்ட்னா என்ன அப்படின்னா ஏதோ ஒரு கஷ்டம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வருது, மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம் வருது அப்படின்னா அந்த விஷயம் வந்தாலும் என்னால எப்படி அடாப்ட் ஆக முடியும், என்னால எப்படி வளைந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து அந்த இடத்துல என்னோட ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிட்டு அதுல இருந்து நான் வெளியே வரணும். எவ்வளவு சீக்கிரம் நான் மீண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் வெளியே வரணும். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம பிளாக் 3 and 4ல எபிலிட்டி மாடல் பார்த்தோம். எபிலிட்டி மாடல்ல 4 விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜினோஸ் மாடல்ல 6 விஷயங்கள், அது இருந்தா என்ன விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும், அது இல்லைன்னா என்ன நமக்கு வந்து லாஸ் அப்படின்றத பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிக்சடு மாடல்ல நிறைய சப் டிவிஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார் மாடல். இந்த 4 விஷயங்கள் இருந்துச்சு, இன்ட்ராபர்சனல், இன்டர்பர்சனல், அடாப்டபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்க நம்மளை எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற விஷயத்த நம்மளால டிசைட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் மாடல்ல 2 விஷயத்த மெயினா வச்சு வந்திருக்கும். செல்ஃப் அவேர்னஸ், பர்சனல் காம்பிடன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து சோஷியல் காம்பிடன்சிஸ். இது 2த்துல சப்டிவிஷன்ஸ் வந்து 4 விஷயங்கள் பத்தி பேசியிருப்பாங்க. இது எல்லா மாடலுமே வந்து தொழில் சார்ந்த அமைப்புல நம்ம உணர்ச்சி நுண்ணறிவை எப்படி வளர்த்துக்கலாம் அப்படின்றதுக்கு தான் வந்து யூஸ் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க.
அடுத்து பிளாக் 4ல வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, அதே மாதிரி இன்ட்ராபர்சனல் மேனேஜ்மெண்ட், அதாவது மற்றவங்களோட நம்மளோட நம்ம மேற்கொள்ளக்கூடிய உறவுக்கு வந்து எந்த அளவுக்கு உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல யூஸ் ஆகுது, அதே மாதிரி மற்றவங்களோட நம்ம மேற்கொள்ற உறவு எந்த அளவுக்கு நமக்கு உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல யூஸ் ஆகுதுன்றத பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி உறுதியுடன் இருக்கிறோம், அந்த அசர்ட்டிவ்னஸோட யூஸ் என்ன இந்த இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்றதுல அப்படின்றத பேசியிருந்தோம். ஸோ அப்போ அதுக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அப்போ நம்ம அசர்ட்டிவ்னஸ்ல மெயின் டெக்னிக்கா என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதை மனதளவில் நம்ம நிறுத்தி கொள்ளாம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் செல்ஃப் ரிகார்ட், அதுக்கப்புறம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுதான் வந்து கடைசி படிக்கட்டா நம்ம உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல பார்த்தோம். அதுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுன்றதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றது மூலியமா நம்மளால உணர்ச்சி சார்ந்த நுண்ணறிவுல அதிகமான ஸ்கோர்ஸ் எடுக்க முடியுன்றதையும் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல மாடல்ஸும் டெக்னிக்ஸ் டு இம்ப்ரூவ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது ரெண்டும் தான் பார்த்தோம் பிளாக் 3 அண்ட் 4ல. அடுத்து பிளாக் 5ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால என்ன யூஸ், அதனால வந்து இப்போ வந்து தொழில் சார்ந்து நிறைய பார்த்தோம் இல்லையா, லைஃபுக்கு என்ன யூஸ், அதை நம்ம எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணலாம், நம்ம பர்சனல் லைஃப்லயும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்குற மாதிரி பிளாக் 5ல வரும். ஸோ இதோட நமக்கு வந்து 3 and 4 முடியுது. இந்த மாடல்ஸ் எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் லைக் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஒன்னோட ஒன்று சொல்றது மாதிரி தான் வரும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.